Very pleasant vanakkam to everyone. In today's session, I am going to find the force between two long parallel current carrying conductors. நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசைக்கான மதிப்பை தான் இன்னைக்கு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? For that, I will consider two conductors A and B. The magnitude of current which is flowing through a conductor A, that is I1. The magnitude of current which is flowing through a conductor B, that is I2. And also currents are flowing in both conductors at the same direction. And one more thing, the two conductors A and B separated by a distance small r. A, B அப்படிங்கிற இரண்டு கடத்தியை எடுத்துக்கிறோம். அதில் ஏ அப்படிங்கிற கடத்தி வழியாக பாயிற மின்னோட்டத்தோட எண் மதிப்பு I1. பி அப்படிங்கிற கடத்தி வழியாக பாயிற மின்னோட்டத்தோட மதிப்பு I2. அது மட்டும் இல்லை, அந்த ரெண்டு கடத்திகள் வழியாகவும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயுது. அந்த ஏபிங்கிற ரெண்டு கடத்தியவும் ஆர் அப்படிங்கிற தொலைவில் இணையாக பிரித்து வச்சுருக்குறோம். Okay? Yes. Force between two long parallel current carrying conductors. Force அப்படின்னா விசை, betweenனா இடையில். எதுக்கு இடையில்? Two long parallel current carrying conductors. மின்னோட்டம் கடத்திக்கிட்டு இருக்கிற அல்லது மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற இரண்டு நீண்ட இணை கடத்திகளுக்கு இடையில் இருக்கிற விசை அப்படின்னு அர்த்தம். Let two long straight parallel current carrying conductors separated by a distance or be kept in air medium as shown in the figure. டூனா இரண்டு இல்லையா? லாங் அப்படின்னா நீண்ட, ஸ்ட்ரைட் நேரா, பேரலல் அப்படின்னா இணையா, கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ்னால் மின்னோட்டத்தை தாங்கிக்கிட்டு போகிற இரண்டு கடத்திகள், மின்னோட்டத்தை தன் வழியை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிற இரண்டு கடத்திகள். செப்பரேட்டட் அப்படின்னா பிரித்து வச்சிருக்கிறது. பை எ டிஸ்டன்ஸ் ஆர், ஆர் அப்படிங்கிற சிறிய தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். kept in air medium, இந்த அமைப்பை காற்று ஊடகத்தில் வச்சுருக்கோம். Let two long straight parallel current carrying conductors separated by a distance or be kept in air medium. நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரண்டு கடத்திகள் ஆறு இடைவெளியில் காற்றில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. Let I1 and I2 be the electric currents passing through the conductors A and B in same direction. We can say that is along Z direction respectively. I1 மற்றும் I2 மின்னோட்டங்கள். The electric currents அப்படின்னா என்னது? மின்னோட்டங்கள். பாசிங் அப்படின்னா பாயிறது, த்ரூ அப்படின்னா அதன் வழியே. எதன் வழியே? தி கண்டக்டர்ஸ் கடத்திகள் ஏ மற்றும் பியின் வழியே இன் சேம் டைரக்ஷன் ஒரே திசையில் பாய்கின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா
எக்ஸ் அச்சு ஒய் அச்சு மற்றும் இசட் அச்சு படிச்சிருப்பீங்க. அதில் இசட் அச்சின் திசைக்கு இணையாக அல்லது இசட் அச்சின் திசையில் பாய்கிறது. Let I1 and I2 be the electric currents passing through the conductors A and B in same direction, that is along Z direction respectively. கடத்திகள் A மற்றும் B இன் வழியே ஒரே திசையில் பாயும் மின்னோட்டங்கள் I1 மற்றும் I2 என்க. அதாவது Z அச்சின் திசையில் பாய்கிறது அப்படின்னு கருத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? The net magnetic field at a distance or due to current I1 in conductor A is the net magnetic field. நிகர காந்தப்புலம் at a distance r அப்படின்னா r அப்படிங்கிற தொலைவில் due to current I1 அப்படிங்கிற மின்னோட்டம் பாய்வதினால் in conductor A is A அப்படிங்கிற கடத்தியில் the net magnetic field at a distance or due to current I1 in conductor A is A அப்படிங்கிற கடத்தியில் பாயும் I1 அப்படிங்கிற மின்னோட்டத்தினால் R தொலைவில் ஏற்படும் நிகர காந்தப்புலத்தின் மதிப்பு. இது முதலாவது காந்தப்புலத்தின் மதிப்பு அப்படிங்கிறதுனால குறிப்பாக முதலாவது கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டத்தினால் உருவாகும் காந்தப்புலம் அப்படிங்கிறதுனால B1ன்னு எடுத்துக்கிறோம் வெக்டார் ஃபார்மில். B1 வெக்டார். This magnetic field produced due to the current which is flowing through a conductor A, that is first conductor, that is why this magnetic field represented by B1. Okay? B1 vector is equal to mu naught I1 divided by 2 pi r. இங்கே வெக்டார் ஃபார்ம் இருக்கிறதுனால இது இங்கே இருக்கிற எல்லாமே ஸ்கேலாரு, அதனால் யூனிட் வெக்டார் போடணும். I cap especially minus I cap because of that is along minus Z direction. இந்த mu naught I by 2 pi r எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? B is equal to mu naught I divided by 2 pi A அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? The magnetic field due to a current carrying long straight conductor at a point. In other words, the magnetic field at a point due to a current carrying long straight conductor B is equal to mu naught I divided by 2 pi A. மின்னோட்டம் பாயும் நீண்ட நேர்கடத்தினால் ஒரு புள்ளியில் உருவாகும் காந்தப்புலத்தின் மதிப்பு B சமம் mu naught I divided by 2 pi A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? அந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டர்லேருந்து ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த நெகட்டிவ் சைன் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் B1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mu naught I1 டிவைடட் பை 2 pi r I cap. Isn't it? Yes. Conductor A, I1 current flowing through that conductor. This is conductor B, I2 current flowing through that conductor in the same direction, that is separated by a small distance, or then due to this current I1 the magnetic field at a point from the distance or B1 vector is equal to mu naught I divided by 2 pi A, that is represented in cross symbol because of that magnetic field acting inward. Magnetic field acting inward, especially minus Z direction.
okay. கிராஸ் போட்டால் ஆக்டிங் இன்வேர்ட், டாட் வச்சா ஆக்டிங் அவுட்வேர்ட். எல்லோரும் இதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே. From thumb rule, the direction of magnetic field is perpendicular to the plane of the paper and inwards. அதான் இங்கே சொல்லியிருக்கு. arrow into the page cross. பேஜ் அந்த பக்கத்தை உள்நோக்கி, அந்த தாளின் தளத்திற்கு உள்நோக்கி செயல்படுது. அதுதான் இன்வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலத்தின் திசை, பெர்பெண்டிகுலர் அப்படின்னா செங்குத்தாக, டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர் அந்த தளத்திற்கு, தாளின் தளத்திற்கு செங்குத்தாக, அண்ட் இன்வேர்டு உள்நோக்கி, அதுதான் ஆரோ அந்த அம்புகுறி, இன்டு தி பேஜ் அதை கிராஸ் போடுறது, அலாங் நெகட்டிவ் ஐ கேப் டைரக்ஷன். ஐ கேப் அப்படின்றது யூனிட் வெக்டார். வலதுகை பெருவிரல் விதியிலிருந்து காந்தப்புலத்தின் திசை தாளின் தளத்திற்கு செங்குத்தாகவும் உள்நோக்கி செயல்படும் வகையிலும் காணப்படும். அதனால தான் அம்புகுறி தாளிற்கு உள்ளே செல்லும் வகையில் கிராஸ் பெருக்கல் குறியீடு போடப்பட்டுள்ளது. அதாவது எதிர்குறி ஐ கேப்பின் திசையில் செயல்படுகிறது. இப்போ அந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Let us consider a small elemental length dl in conductor B at which the magnetic field B1 vector is present. Let us consider அப்படின்னா கருத்தில் எடுத்துக்கிறது என்னென்னு, a small elemental length ஒரு சிறிய மின்னோட்ட கூறு, நீளக்கூறு அப்படின்னு சொல்லலாம். அதனோட மதிப்பு dl. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கடத்தியோட நீளம் வந்து எல் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎல் நீளம் இருக்கிற ஒரு சிறிய பகுதியை மட்டும் கருத்தில் எடுத்துக்கிறோம். லென்த் ஆஃப் தி கண்டக்டர் எல் ஆஸ் பர் அவர் கன்சிடரேஷன் ஆர் அக்கார்டிங் டு அவர் கன்சிடரேஷன் we will consider a small current element of length dl in conductor B. B அப்படிங்கிற கடத்தியில் எடுத்துக்கிறோம். at which the magnetic field B1 vector is present. B1 vector அப்படிங்கிற அந்த காந்தப்புலம் உருவாயிருக்கிற அந்த B அப்படிங்கிற கடத்தியில் dl நீளம் இருக்கிற ஒரு சிறிய மின்னோட்ட கூறை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். Let us consider a small elemental length dl in conductor B at which the magnetic field B1 vector is present. கடத்தி Bயில் dl நீளமுள்ள சிறு கூறு ஒன்றை கருத்தில் கொள்வோம். அந்த சிறு கூறானது B1 வெக்டார் காந்தப்புலத்தில் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கிறோம். From the above mentioned equation, யார் above mentioned equation? (3.6) Lorentz force on the element dl of conductor B is. Lorentz force அப்படின்னா Lorentz விசை on element dl of the conductor B is. அங்கே செயல்படுற லாரன்ஸ் விசையோட மதிப்பு. மேக்னிடியூட் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. டிஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ டிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? On the basis of this expression or from this expression,
magnetic Lorentz force on that conductor, dF vector is equal to, instead of current நம்ம என்ன செய்யணும், current flowing through second conductor I2, elemental length dl vector cross the magnetic field at point from the r distance of conductor A is B1 vector. dF vector is equal to I2 dl vector cross B1 vector. இப்போ இங்கே வெக்டார் ஃபார்மில் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் B1 வெக்டார் நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூவை இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வேல்யூ அப்ளை பண்ணும்போது யூனிட் வெக்டார் போடுறோம் இல்லையா. -I2 dlன்றது அப்படியே இருக்கும். B1க்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், μ0I1 டிவைடட் பை 2πr அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யூனிட் வெக்டார் k கேப் கிராஸ் I கேப். இங்கே போத் எலிமெண்டல் லென்த் போத் கண்டக்டர்ஸ் ஆர் ப்ரெசண்ட் ஆகிறதுனால ரெலவெண்ட் யூனிட் வெக்டார் k கேப் கிராஸ் I கேப் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மைனஸ் அப்படின்றது B1 இன் நெகட்டிவ், தட் இஸ் ஒய். தேர்ஃபோர் dF வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் திஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு வரும் பொழுது மைனஸ் μ0 I1 I2 dl டிவைடட் பை 2πr இன்ட்டு ஜே கேப். எதனால் ஜே கேப் சொல்லியிருக்கோம், ரெண்டு யூனிட் வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் தேர்டு யூனிட் வெக்டார் ப்ரெசண்ட் ஆகும். அப்போ k கேப் கிராஸ் I கேப் ஈக்குவலன் டு ஜே கேப். ஓகே. Therefore, the force on dl of the wire B is directed towards the conductor A. Therefore அப்படின்னா என்ன அர்த்தம், எனவே the force on dl of the wire, dl நீளம் கொண்ட அந்த கடத்தியின் மீது செயல்படும் விசை B is directed, B ஓட திசை towards the conductor A. B இன் திசையானது A அப்படிங்கிற கடத்தியை நோக்கி இருக்கும். Therefore, the force on dl of the wire B is directed towards the conductor A. எனவே B கடத்தியில் உள்ள dl நீள சிறுகூறு மீது செயல்படும் விசையின் திசை A கடத்தியை நோக்கி காணப்படும். காந்தப்புலத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் செங்குத்தாக தான் யார் இருப்பா, விசை செயல்படும். கடத்தியின் மீது செயல்படும் விசை இருக்கும். இது மின்னோட்டத்தோட திசை. இங்கே ஆக்டிங் இன்வேர்டு, நார்மலி இன்வேர்டு ஆர் பர்பண்டிகுலர் அண்டு இன்வேர்டு அப்படிங்கிறதுனால B1 direction of B1 also perpendicular and the force on this conductor acting towards the conductor A, that is F vector. Okay. Therefore, the force on dl of the wire B is directed towards the conductor A. So, the element of length dl in B is attracted towards the conductor A. Note this point. So, அப்படின்னா எனவே the elemental length dl in B, dl அப்படிங்கிற அந்த மின்னோட்ட கூறு in B அப்படிங்கிற கடத்தியில் is attracted அப்படின்னா கவரப்படுது towards the conductor A. A அப்படிங்கிற கடத்தியை நோக்கி கவரப்படுது. So, the element of length dl in B is attracted towards the conductor A.
எனவே dl நீளமுள்ள சிறு கூறு கடத்தி ஏவை நோக்கி ஈர்க்கப்படும். அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹென்ஸ் the force per unit length of the conductor B is due to current in the conductor A is. Hence அப்படின்னா எனவே அப்படின்னு சொல்லலாம். the force அப்படின்னா விசை per unit length of the conductor B. force per unit length of the conductor B. ஓரலகு நீளம் கொண்ட B அப்படிங்கிற கடத்தியின் மீது செயல்படும் விசை டியூ டு எதனால் கரண்ட் இன் தி கண்டக்டர் ஏ அப்படிங்கிற கடத்தின் வழியே பாயிற மின்னோட்டத்தினால B அப்படிங்கிற ஓரலகு நீளம் கொண்ட B அப்படிங்கிற கடத்தியில் ஓரலகு நீளம் கொண்ட மின்னோட்ட கூறின் மீது செயல்படும் விசை. Hence the force per unit length of the conductor B due to current in the conductor A is A கடத்தியினால் B கடத்தியின் ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசையானது விசை எப்படி கண்டுபிடிக்கிறது? F vector by L is equal to minus mu naught I1 I2 divided by 2 pi r into J cap. இது எப்படி கிடைச்சது? df vector is equal to minus mu naught I1 I2 dl divided by 2 pi r into j cap. சரிங்களா? இப்போ இங்கே யார் வேரியபிள்? ஃபோர்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்மில் இருக்குது வேரியபிள். அதே மாதிரி கரண்ட் எலிமெண்ட்டும் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்மில் டிஎல்னு இருக்குது வேரியபிள் இல்லையா? அப்போ இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணுமா? இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்மில் என்ன பண்ணணும்? வெளியில் எடுக்கணும். சூப்பர். இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். integral dx is equal to x. அப்போ integral df is equal to f. like that integral dl is equal to l. இப்போ இன்டகிரேட் பண்ணலாமா அந்த ஈக்குவேஷனை? df இன்டகிரேட் பண்ணால் f that is equal to மைனஸ் கான்ஸ்டன்டெல்லாம் வெளியில் எடுக்கிறோம் mu naught I1 I2 divided by 2 pi ஆறுங்கிற கான்ஸ்டன்டெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. ஜே கேப் யூனிட் வெக்டார், அப்புறம் டிஎல் மட்டும் மீதி இருக்குது. டிஎல்ல இன்டகிரேட் பண்ணால் எல்லுன்னு கிடைக்கும். இப்போ இந்த எல்லை தான் நம்ம என்ன செய்கிறோம்? லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ டினாமினேட்டரில் வரும் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஓரலகு நீளம் கொண்ட பீன்ற கடத்தியில் ஓரலகு நீளத்தின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு தான் இது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ எஃப் வெக்டார் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர் ஜே கேப். ஓகே. Similarly, the net magnetic induction due to current I2 at a distance or in the elemental length dl of conductor A is. Similarly அப்படின்னா இதே போன்று முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏ அப்படிங்கிற கடத்தியின் வழியே I1 அப்படின்ற மின்னோட்டம் பாயறதுனால அந்த கடத்தியிலிருந்து ஆர் தொலைவில் இருக்கிற பி அப்படிங்கிற கடத்தின் மீது செயல்படுற விசை மற்றும் ஓரலகு நீளத்திற்கான விசை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான்
பி அப்படிங்கிற கடத்தியின் வழியாக I2 மின்னோட்டம் பாயறதுனால R தொலைவில் இருக்கிற ஏ அப்படிங்கிற கடத்தியின் மீது செயல்படும் விசை மற்றும் ஓரலகு நீளத்திற்கான விசை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுமோ, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் வி ஹவ் ஃபாலோட் ஃபார் டிட்டர்மைன் தி ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் கண்டக்டர் பி, that all the steps will be applied in second session also. Okay, அதனால தான் similarly இதே போன்று the net magnetic induction நிகர காந்த தூண்டல் அல்லது காந்த புலம் due to எதனால் current I2 அப்படிங்கிற மின்னோட்டம் at a distance r அப்படிங்கிற தொலைவில் in elemental length dl நீளம் இருக்கிற நீளக்கூறில் of conductor A அப்படிங்கிற கடத்தியில். Similarly, the net magnetic induction due to current I2 at a distance r in the elemental length dl of conductor A is. இதே போன்று I2 மின்னோட்டம் பாயும் B கடத்தியினால் R தொலைவில் உள்ள A கடத்தியின் மீது A கடத்தியின் dl நீளமுள்ள சிறு கூறினை சுற்றி உருவான காந்தப்புலத்தின் மதிப்பு B2 வெக்டார் டியூ டு செகண்ட் கண்டக்டர் அப்படிங்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I2 டிவைடட் பை 2πr, ஹியர் யூனிட் வெக்டார் ப்ளஸ் I cap, because of this magnetic induction acting towards or along the plus z direction. எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஓகே. From the thumb rule, the direction of magnetic field is perpendicular to the plane of the paper and outwards. That arrow out of the page, அதனால் டாட் வச்சுருக்கோம். That is சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா along positive I cap direction. From thumb rule, வலதுகை பெருவிரல் விதியிலிருந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்தின் திசை பர்பண்டிகுலர்னா செங்குத்து. எதுக்கு செங்குத்து? டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர் அண்டு அவுட்வேர்ட்ஸ், தாளின் தளத்திற்கு செங்குத்தாக, அதே நேரத்தில் வெளிநோக்கி. அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா என்னது? வெளிநோக்கி. From the thumb rule, the direction of magnetic field is perpendicular to the plane of the paper and outwards, that is along positive I cap direction. வலதுகை பெருவிரல் விதியிலிருந்து காந்தப்புலத்தின் திசையானது தாளின் தளத்திற்கு செங்குத்தாகவும் அதே நேரத்தில் வெளிநோக்கியும் செயல்படும் வகையில் காணப்படும். அதாவது நேர்குறி ஐ கேப் திசையில் செயல்படும். பி அப்படிங்கிற கடத்தியின் வழியே I2 அப்படிங்கிற மின்னோட்டம் பாயறதுனால R தொலைவில் இருக்கிற ஏ அப்படிங்கிற கடத்தியின் மீது dl நீளம் இருக்கிற மின்னோட்ட கூறில் இல்லைங்களா செயல்படுற காந்தப்புலம் B2 வெக்டார், தட் இஸ் ஆக்டிங் அவுட்வேர்டு. அதனால தான் நம்ம டாட் வச்சுருக்கோம். அவுட்வேர்டு அப்படின்னா அலாங் யார்? ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸ் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். சரிங்களா?
Hence, the magnetic force acting on element dl of the conductor A is. Hence, எனவே magnetic force காந்த விசை, காந்தவியல் லாரன்ஸ் விசை சொல்லலாம். ஆக்டிங் அப்படின்னா செயல்படுறது ஆன் எலிமெண்ட் டிஎல், டிஎல் நீளம் இருக்கிற அந்த கூறின் மீது செயல்படுற காந்தவியல் லாரன்ஸ் விசை ஆஃப் தி கண்டக்டர் ஏ. ஹென்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எலிமெண்ட் டிஎல் ஆஃப் தி கண்டக்டர் ஏ. எனவே கடத்தி ஏயில் உள்ள டிஎல் நீள சிறு கூறின் மீது செயல்படும் காந்தவியல் விசை அல்லது காந்த விசை from the general expression df vector is equal to I1 dl vector cross B2 vector. இங்கே வந்து due to first conductor, current flowing through the first conductor I1 and a current element dl vector and the magnetic induction at r distance from the second conductor B2. Yes or no? Yes. இப்போ பாருங்க, நம்ம இப்போ ரெண்டு கண்டக்டரும் ப்ரெசண்ட் ஆகும் இல்லையா? இந்த இன்ஸ்டெட் ஆஃப் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். μ0 I2/2 pi r I cap. இங்கே 2 டைமென்ஷன் இல்லையா? அப்போ df vector is equal to I1 dl vector cross B2 vector, that is equal to I1 dl μ0 I2/2 pi r k cap cross I cap. இதெல்லாம் கம்பைன் பண்ணுங்க. df vector is equal to μ0 I1 I2 dl divided by 2 pi r k cap cross I cap அப்படின்றது j cap. ரெண்டு யூனிட் வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் வேல்யூ என்னது? தேர்ட் ஃபேக்டர் வரும். எதனால் இங்கே ரெண்டு யூனிட் வெக்டார் போட்டிருக்கோன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். We are mentioning the direction of current and a direction of magnetic field. Magnetic field acting along the x-axis and a current acting along the z-axis. X means unit vector I cap, Z means unit vector k cap. All of you accept this? இங்கே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்பியர் ஆகுது. போத் ஆர் இன் கிராஸ் மல்டிபிள். கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற ரெண்டு விஷயம் ப்ரெசண்ட் ஆகுது. போத் ஆர் இன் கிராஸ் ப்ராடக்ட் perpendicular to one another, so that two unit vectors are presenting. One is the direction representing the direction of current and another one is representing the direction of magnetic field. Both are in cross product. Two unit vectors cross product பண்ணும்போது third unit vector, another third means யாரு? the unit vector along y axis கிடைக்கும். Yes? Okay. Therefore, the force on dl of conductor A is directed towards the conductor B. So, the length dl is attracted towards the conductor B as shown in the figure. Therefore, அப்படினா எனவே the force on dl of conductor A, A அப்படிங்கிற கடத்தியில் dl நீளமுள்ள மின்னோட்ட கூறின் மீது செயல்படும் விசை is directed, திசை திரும்பி இருக்குது அல்லது அந்த திசையில் towards the conductor B, B அப்படிங்கிற கடத்தியை நோக்கி செயல்படுது. Therefore, the force on dl of conductor A is directed towards the conductor B.
எனவே ஏ கடத்தியில் உள்ள dl நீள சிறு கூறு மீது செயல்படும் விசையின் திசை பி கடத்தியை நோக்கி காணப்படும். எனவே தி லென்த் dl நீளம் கூறு attracted towards இதை நோக்கி கவரப்படும். எதை நோக்கி? தி கண்டக்டர் பி அப்படிங்கிற கடத்தியை நோக்கி கவரப்படும். எனவே dl நீளமுள்ள சிறு கூறு பி கடத்தியை நோக்கி ஈர்க்கப்படும். பிங்கிற கடத்தியின் வழியே I2 மின்னோட்டம் பாயுது. அந்த I2 மின்னோட்டம் பாயறதுனால அந்த கடத்தியிலிருந்து R தொலைவில் இருக்கிற ஏ அப்படிங்கிற கடத்தியின் மீது செயல்படுற விசையானது பி கடத்தியை நோக்கி செயல்படும். இது direction of current. This is direction of current and magnetic field acting inward normally, and this one the direction of force. Here current, magnetic field and force acting mutually perpendicular to one another, and that force acting towards the conductor P. Magnetic current acting along the z direction, then force acting along y direction, and magnetic field acting along x direction. Okay. Therefore, the force acting per unit length of the conductor A is due to the current in conductor B is the force acting per unit length. ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசை ஆஃப் தி கண்டக்டர் ஏ அப்படிங்கிற கடத்தியில் டியூ டு தி கரண்ட் மின்னோட்டத்தை பொறுத்து கண்டக்டர் பி அப்படிங்கிற கடத்தியின் வழியே பாயிற மின்னோட்டத்தை பொறுத்து ஏ அப்படிங்கிற கடத்தியின் மீது ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசையானது F vector divided by L is equal to mu naught I1 I2 divided by 2 pi R into J cap. இது எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லெஃப்ட் சைடில் dF vector that is equal to I dl mu naught I2 divided by 2 pi R into K cap cross I capனு கிடைக்குது. சரிங்களா? லெஃப்ட் சைடில் வேரியபிள் யாரு? ஃபோர்ஸ். ரைட் சைடில் வேரியபிள் யாரு? லென்த். இன்டகிரல் dx அப்படின்னா x. அப்போ இன்டகிரல் df மீன்ஸ் f. இன்டகிரல் dl மீன்ஸ் l. ஓகே. அப்போது இந்த கிடச்சிருக்கிற இந்த எல்லோட வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம்? லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்பொழுது டினாமினேட்டரில் வரும். தேர்ஃபோர் எஃப் வெக்டார் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர் இன்ட்டு ஜே கேப் அப்படிங்கிறது தான் யார்? பி கடத்தியினால் ஏ கடத்தியின் ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசைக்கு இணையான மதிப்பு. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். Thus, the force between two parallel current carrying conductors is attractive if they carry current in the same direction. Thus, அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்து the force
விசையானது பிட்வீன் அப்படின்னா இடையில், எதுக்கு இடையில்? டூ பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ், ரெண்டு இணையான மின்னோட்டம் பாயும் கடத்திகளுக்கு இடையே செயல்படும் விசை இஸ் அட்ராக்டிவ், அது ஒரு கவர்ச்சி விசை. இஃப் எப்போ? இஃப் அப்படின்னா எப்போ? ஒருவேளை தே கேரி கரண்ட், அது மின்னோட்டத்தை கடத்துது. எப்படி? இன் தி சேம் டைரக்ஷன், ஒரே திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் போது, அல்லது அதன் வழியே ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும்போது. Thus, the force between two parallel current carrying conductors is attractive if they carry current in the same direction. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இரு இணை கடத்திகளின் வழியே ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும்போது அவற்றிற்கிடையே ஈர்ப்பு விசை தோன்றும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவே மின்னோட்டத்தோட திசை வேறு வேறையாக இருந்தால் என்ன நடக்கும்? அப்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை பார்த்துடலாம் என்னன்னு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் கண்டக்டர் ஏன்னு எடுத்துக்கலாம், திஸ் இஸ் கண்டக்டர் பின்னு எடுத்துக்கலாம். திஸ் ஒன்லி தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். Current flowing through that conductor A and B at the same direction. A மற்றும் B அப்படிங்கிற கடத்திகளில் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயுது. அப்போ அந்த ரெண்டு கடத்திகளுக்கு இடையில் செயல்படுற விசையானது கவர்ச்சி விசையாக இருக்கும். இந்த அம்புக்குறி எதை குறிப்பிடுது? கவர்ச்சி விசையை குறிப்பிடுது. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் பேசிக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அரவுண்ட் தட் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அரவுண்ட் தட் கண்டக்டர் யார் ப்ரெசண்ட் ஆகுவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எந்த டிஸ்டர்பும் ஆகலை அப்படின்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலை, அது பாட்டுக்கு அந்த கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்தில் அப்பியர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே எந்த ஃபோர்ஸ்னால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தேர் இஸ் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ கண்டக்டர்ஸ் விச் இஸ் கேரிங் தி கரண்ட் அட் தி சேம் டைரக்ஷன் அப்படின்னா தேர் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் இன் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே. The force between two parallel current carrying conductors is repulsive if they carry current in the opposite directions. The force அப்படின்னா விசை, between அப்படின்னா இடையில், எதுக்கு இடையில்? two parallel current carrying conductors, இரண்டு மின்னோட்டம் பாயும் கடத்திகளுக்கு இடையில் இருக்கிற விசை இஸ் ரிப்பல்சிவ், அது ஒரு விலக்கு விசை. எப்போ? இஃப் ஒருவேளை தே அந்த கரண்ட் அவைகள் கேரி கரண்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், அந்த ரெண்டு இணைக்கடத்திகளும் அல்லது அந்த ரெண்டு இணைக்கடத்திகள் வழியே பாயிற மின்னோட்டமும் எதிரெதிர் திசையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு கடத்திகளுக்கு ரெண்டு இணைக்கடத்திகளுக்கு இடையில் இருக்கிற விசை விலக்கு விசையாக இருக்கும். சரியா? The force between two parallel current carrying conductors is repulsive if they carry current in opposite direction. இரு இணைக்கடத்திகளின் வழியே எதிரெதிர் திசைகளில் மின்னோட்டம் பாயும்போது அவற்றிற்கிடையே விலக்கு விசை தோன்றும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் கண்டக்டர் ஏன்னு எடுத்துக்கலாம், திஸ் இஸ் கண்டக்டர் பின்னு எடுத்துக்கலாம். கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏ கண்டக்டர் வழியாக கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் விச் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ கண்டக்டர் ஏ இஸ் திஸ் ஒன் அண்ட் திஸ் இஸ் கண்டக்டர் பி. தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வில் பி லைக் திஸ். Then the direction of current in opposite, therefore there is a repulsive force between the two conductors. That is what the magnetic field lines appearing without disturbance. Okay.
definition of ampere. ஆம்பியர் வரையறை. One ampere is defined as that 1 ampere is defined as that constant current which when passed through each of the two infinitely long parallel straight conductors kept side by side parallelly at a distance of 1 meter apart in air or vacuum causes each conductor to experience a force of 2 into 10 power minus 7 Newton per meter length of the conductor. Define ampere னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. One ampere is defined as, ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தை நம்ம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கரண்ட் மாறாத மின்னோட்டம் I which when passed through, எப்போ அது பாஸ் ஆகுது, த்ரூ எதன் வழியா, each of two infinitely long straight conductors, நீண்ட ஈரில்லா தொலைவு இருக்கிற நீண்ட நேர்கடத்தியின் வழியே பாயிற மின்னோட்டம். எப்போ இரண்டு இணையான நீண்ட நேர்கடத்திகள் வழியே மாறாத மின்னோட்டம் பாயுது. அது மட்டும் இல்லை, அந்த கடத்திகள் எங்கே வச்சுருக்குறோம், kept side by side parallelly, எல்லாமே என்னது, parallel to each other. எவ்வளோ லென்த்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நோட் பண்ணாலும் அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரே அளவு இருக்குது. சைட் பை சைட் parallelly at a distance 1 மீட்டர். எந்த இடம் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்டக்டருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 1 மீட்டர். அப்படி இருக்கும்போது அப்பார்ட் இன் ஏர் ஆர் வேக்கம், காற்று அல்லது வெற்றிடத்தில் அதை வச்சுருக்கிறோம். காஷஸ் அப்படின்னா அது உணர்றது. ஈச் கண்டக்டர் டு எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ், ஒவ்வொரு கடத்தியும் 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் அப்படிங்கிற மின்னோட்டத்தை உணர்ந்துச்சு அப்படின்னா அந்த 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் லென்த் ஆஃப் கண்டக்டர் அப்படிங்கிற விசையை உணர்ந்துச்சு அப்படின்னா அந்த கடத்தின் வழியே பாஞ்ச மாறாத மின்னோட்டத்தோட மதிப்பு தான் 1 ஆம்பியர். சரிங்களா? 1 ampere is defined as that constant current which when passed through each of the two infinitely long parallel straight conductors kept side by side parallelly at a distance of 1 meter apart in air or vacuum causes each conductor to experience a force of 2 × 10⁻⁷ Newton per meter length of conductor. வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள முடிவில்லா நீளம் கொண்ட 2 இணை கடத்திகள் ஒவ்வொன்றின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தினால் ஒவ்வொரு கடத்தியும் ஓரலகு நீளத்திற்கு 2 × 10⁻⁷ நியூட்டன் விசையை உணர்ந்தால் ஒவ்வொரு கடத்தியின் வழியாகவும் பாயும் அந்த மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியர் ஆகும்.
All of you got my point? Okay. Expression சொல்லுங்க. F by L is equal to mu naught I1 I2 divided by 2 pi r. இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, வெயிட் சொல்லுங்க பார்க்கலாம். F by L is equal to mu naught I1 I2 divided by 2 pi r. கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கும், மாறாத மின்னோட்டம். அப்போ என்ன பண்ணலாம்? I1 is equal to I2ன்னு எடுத்துக்கலாம், ஆர் தட் ஹோல் திங் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கலாம். போத் ஆர் சேம் திங் அப்படிங்கிறதுனால I1 is equal to I2 is equal to ஐன்னு எடுத்துக்கலாம். இது இங்கே அப்ளை பண்ணுங்க. F by L is equal to mu naught I into I divided by 2 pi r. அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? F by L is equal to I into I என்னது? I ஸ்கொயர். அப்போது mu naught I ஸ்கொயர் divided by 2 pi r. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். Force per unit length is equal to mu naught I square divided by 2 pi rன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிங்களா? எப்படி சொல்லலாம்? ஒத்தக்கல்லும் பொத்தையா அடி பொத்தையில் போகிறவன்